வெல்கம் டு சரவணாவேஸ். இன்னைக்கு எங்க வீடியோ பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தௌசண்ட் லைட்லாம் வந்திருக்கோம் மக்களே. தௌசண்ட் லைட்ல எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசன்டேஷன் கான்வென்ட்னு இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து தான் நம்ம வீடியோ பண்ணிருக்கோம் மக்களே. கரெக்டான லேண்ட்மார்க் சொல்லணும். என் பேக் சைட்ல இருந்து வண்டி வருது பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஜெமினி பிரிட்ஜ் இறக்கத்துல நீங்க தேனாம்பேட்ல இருந்து வந்தீங்கன்னா ஜெமினி பிரிட்ஜ் இறங்கினோடனே ரெண்டாவது லெஃப்ட்லயே இந்த கடை இருக்கு. ஒரு பிரியாணி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் மக்களே. சால்னா சேகர் அப்படின்ற ஒரு பிரியாணி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிடெட் பிரியாணி கொடுக்குறாங்க, 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல பண்ணிருக்கோம், ஆலந்தூர்ல எல்லாம் பண்ணிருக்கோம். சிட்டிக்குள்ளேயே நம்ம பண்ணணுமே அப்படின்றதுனால நான் தேடிட்டு இருக்கும்போது இந்த ஒரு கடை வந்து எனக்கு மாட்டிச்சு. இதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அதனால தான் சரி வீடியோ பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் வந்து வீடியோ பண்ண வந்திருக்கேன் மக்களே. கரெக்டா ஷாப்போட டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க செக் பண்ணீங்க. ஷாப் இன்னொரு வாட்டி நான் கரெக்டா சொல்றேன். அங்க பாருங்க, என் பேக் சைடு பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கு. ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே வந்து இந்த கடை இருக்குது. 100 ரூபாய்க்கு அன்லிமிடெட் பிரியாணி, பீஃப் பிரியாணி கொடுத்து கேசரி கொடுக்குறாங்க மக்களே. கேசரி சால்னா, ஸோ இது எல்லாமே சேர்த்து கொடுக்குறாங்க. கடை பேரே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்குது, சால்னா சேகர். அதுக்கேற்ற மாதிரி அன்லிமிடெட் பிரியாணி 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பார்சல் வாங்கினா 120 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மக்களே. வாங்க, நானும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். கஸ்டமர் யாராவது தானா அவங்களாம் ரிவ்யூ கேட்டு சொல்றேன். தௌசண்ட் லைட்ல மவுண்ட் ரோட்ல சிச் பார்க்ஸ்ல ஆப்போசிட்ல இருக்கு கடை. கடை பேர் வந்து சால்னா சேகர் பீஃப் பிரியாணி. அன்லிமிட் 100 ரூபாய். ஃபர்ஸ்ட் நம்ம கடையில 80 ரூபா இருந்தது பிரியாணி. அதுல வந்து முட்டை இருக்காது, பெரிய வெங்காய பச்சடி மட்டும் தான். சரி, நானா பிளான் பண்ணேன். எங்க அம்மாட்ட சொல்லிட்டு 100 ரூபா போடலாம் அன்லிமிட், ஸ்வீட்டும் கொடுத்துடலாம், முட்டையும் கொடுத்துடலாம். அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. நம்மளுக்கும் திருப்தியா இருக்கம்மா, நம்மள சொல்லிட்டு போவோம், நல்லா பண்றீங்கன்னு சொல்லிட்டு போவாங்கம்மா. அப்படி சொல்லி தான் நான் ஆரம்பிச்சேன். எங்க அம்மா கத்து கொடுத்துட்டு தான். ஆமா, நான் கத்துக்கினே இப்போ வந்து எங்க ஒய்ஃப் செய்யறாங்க எல்லாமே. A to Z எல்லாமே இது எங்க ஒய்ஃப் தான். ஒரு சில மசாலா கேட்பாங்க, ஒரு சில கஷ்டமெல்லாம் மேல் ரைஸ் மட்டும் கேட்பாரு. எனக்கு பிடிக்காது போறதுக்கு. ஏன் வேணா, உப்பு இருக்காது சொல்ல, இல்ல எனக்கு அதான் வேணும்னு. இன்னொருத்தங்க மசாலா போடு, மசாலா 2-3 கஷ்டமா வருவாங்க அப்படிங்கிறாங்க. அது எல்லாமே சேர்வாதான் நம்ம ஹைலைட். அதான் பிரியாணிக்கு காம்பனா சீப் பேஸ்ட்ரி இருக்கு, பிளஸ் எக்கு குத்துருவோம். அதுக்கப்புறம் சேர்வாகுது. அதுக்கப்புறம் தவா கறி இருக்கு. தவா கறி 60 ரூபா தனியா. இது எங்க ஃபேமிலி. இது அப்பா அம்மா நாங்க பொறுப்பு மாதிரி அம்மா கடை வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் எடுத்துருந்தாப்புல, நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இருக்குண்ணா, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா கறியெல்லாம் நல்லா இருக்கு. கறி தொப்பு கறியெல்லாம் நல்லா இருக்கு. சேர்வெல்லாம் கொஞ்சம் சாப்பிடலாம், பரவாயில்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சதே இங்கே பீஃப் பிரியாணி தான். 100 பீஸ் இவ்வளோ சீப்பாக எங்கேயும் கிடைக்காது. சொல்ல போனால் இங்கே நிறைய பீசஸோட நல்லா நிறைய தருவாங்க. ஈவன் பார்சலாக இருந்தாலும் சரி, இல்லை சாப்பிட்டாலும் சரி, அன்லிமிட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இங்கே தவா கறி தான். தவா கறியும் சீப் ரேட் தான், 60 தான் தராங்க. இவ்வளோ சீப்பான ரேட்டுக்கு இவ்வளோ பிரியாணி தரதே பெரிய விஷயம். அன்லிமிட்டடாக இவ்வளோ நிறையா தர்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. இந்த கண்டிப்பாக இந்த கடையில் இருக்கிற எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் நீங்க. கண்டிப்பா டேஸ்ட் வைஸா பாத்தீங்கன்னா ரொம்ப காரமாவும் அப்படி இல்லாம கரெக்டா நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி காரமாவும் ஸ்வீட்டாவும் இருக்குது. நல்லா மக்களே, நான் வாங்கிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி வாங்கிருக்கிறேன். ஸோ அன்லிமிடெட் பிரியாணி. இது வந்து இது கூட வந்து பாத்தீங்கன்னா கேசரி வாங்கியிருக்கேன் மக்களே. கேசரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தவா கறி. தவா கறின்ற ஒரு கான்செப்ட்ல இவங்க வந்து தொக்கு கறி மாரி கொடுக்குறாங்க மக்களே. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வச்சு ஒரு கேசரி, ஒரு தவா கறி வாங்கினீங்கன்னா தனியாக 60 ரூபா. இந்த முட்டையும் கேசரியும் மட்டும் வாங்கினீங்கன்னா 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 100 ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. நம்ம வந்து வெறும் ரைஸை மட்டும் ட்ரை பண்ணுறோம் எப்படி இருக்குங்க. ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நெட்டாக தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துருவோம். ரைஸ் கொஞ்சம் நெட்டாக தான் இருக்குது, மற்றபடி டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஹைதராபாத் ஸ்டைலில் இருக்குது பிரியாணி. நம்ம சால்னாவும் வாங்கிடுவோம். சால்னாவை அப்படியே பெசஞ்சு சால்னாவோட சாப்பிடுவோம். சால்னாவோட சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. சால்னாவோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க நீங்கள். சால்னா இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஜூஸியாக இல்லாத மாதிரி, ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பிரியாணி சூப்பராக இருக்குது. இதில் இருக்கிற பீஸை பார்த்துடலாம் இருங்க. பீஸு பார்த்தீங்கன்னா நிறைய போடுறாங்க. பாருங்க பீஸு எப்படி வந்துருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. செம்மையாக வந்துருக்குது. ஆனால் என்னால் வந்து பிரிக்க முடியல, ஏன்னா சூடாக இருக்குது. இருங்க உங்களுக்காகவே பிரித்து காட்டும். பாருங்க அந்த அளவுக்கு ரொம்ப வந்து சாஃப்டா வேக வச்சிருக்காங்க. கறி மட்டனே பீஸ் நிறைய போடுறாங்க மக்களே. 100 ரூபாய்க்கு நம்ம மவுண்ட் ரோட் சைடில் வந்து நான் எங்கே அந்த மாதிரி ஒரு பிரியாணி கிடைக்குமான்னு ட்ரை பண்ணியிருந்தேன். அப்படி ஒரு வீடியோ பண்ணணுன்னு இருந்தேன், ஆனால் கடைசியில் பண்ணிட்டேன் மக்களே. அதை உங்களுக்காக தேடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. தவா கறி, ஸோ தவா கறின்னு சொல்ல முடியாது, தொக்கு கறி செம்மையாக இருக்குது. நல்லா வந்து கறியோட மசாலா வந்து பிளண்ட் ஆகி ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்குது. தவா கறி அல்டிமேட்டாக இருக்குது. வந்து நான் ட்ரை பண்ணுவேன் மகளே. தவா கறியை வந்து ஆமாம் ரைஸோடு வச்சு சாப்பிடுவோம்.
ஏன்னா இதில் கொஞ்சம் மசாலா இருக்குதுல்ல, ரைஸோட வச்சு சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு தெரியும். அப்போ எடுத்து சாப்பிட்ருவோமா? தவாக்கறியோட வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குது. வந்து நான் ட்ரை பண்ணுவேன் மக்களே. கேசரி நிறைய வச்சு சாப்பிட்றாங்க. நம்ம கேசரி ட்ரை பண்ணுவோம். கேசரியில் வந்து முந்திரி பருப்பு, திராட்சைலாம் போட்டு பைனாப்பிள் ஃப்ளேவரில் வந்து பண்ணியிருக்காங்க. சாப்பிடும் போது செம்மையாக இருக்குது. சித்திப்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போடாமல் கரெக்டாக மீடியமான லெவலில் போட்டுருக்காங்க. அல்டிமேட்டாக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணியோட அந்த தவாக்கறி வச்சு சாப்பிடும் போது செம்மையாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ் எல்லாம் பிரியாணியில் பெருசாக போட்டுருக்காங்க. ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. சாப்பிட டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணுங்க. நம்ம வீடியோவை இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சரவணா விஷன் போட்டினால வந்துடும். ஸோ நம்மளோட இன்னொரு சேனலான பிளாக் மிரர் பிளாக்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் போயிட்டீங்கன்னா மென்ஸ்வேரு, ஃபோனு இந்த மாதிரியான ஒரு வீடியோலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் டைம் இருந்ததுன்னா அந்த வீடியோவை போய் பார்த்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.